இலங்கை வாழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில வந்து குருதி வந்து மிக பற்றாக்குறைவாக வந்து காணப்படுறதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதில வந்து தேசிய குருதி பணிப்பாளர் வந்து எதிரிசிங்க என்று சொல்லப்படுற அந்த வைத்தியர் வந்து இப்போ வந்து மிக முக்கியமான அறிவித்தலை வழங்கியிருக்கிறார். இலங்கையில அ குருதி காணாதால வந்து ஏராளமான உயிர்கள் வந்து பறிபோறதாக வந்து சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 85% குருதிகள் வந்து நடமாடும் குருதி நன்கொடை மூலமா தான் வந்து பெறப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கேம்புகள அமைச்சு வந்து ஒவ்வொரு கிராமங்கள்ல வந்து குருதிகள வாங்கிட்டு போவாங்க. ஆனா அப்படித்தான் இந்த குருதிகள் வந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது. இப்ப இலங்கையில நிலவுற சீரற்ற காலநிலை காரணமாக வந்து நடமாடும் குருதி மையங்கள வந்து அமைக்க முடியாத ஒரு நிலைமை வந்து ஏற்படுறதால வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வரணுமாம். அதாவது இலங்கைக்கு ஒரு நாளைக்கு தேவையான குருதியின் அளவுல வந்து 85% வந்து இந்த நடமாடும் குருதி மையங்கள் மூலமா கிடைச்சது. இப்ப நடமாடும் குருதி மையங்கள வந்து நடத்த முடியாம இருக்கிறதால வந்து குருதி வந்து மிக பெரிய அளவுல வந்து பற்றாக்குறையான நிலை வருதாம். உங்களுக்கு தெரியும் இப்ப சீரற்ற காலநிலை காரணமாக ஏராளமானவர்கள் வந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அத விட வழமையான ஆட்களும் வந்து வழமையான வருத்தங்களால வந்து வைத்தியசாலையில இருக்கிறார்களும் வந்து ஏராளமான ஆட்கள் உங்களுக்கு தெரியும். அதில வந்து இப்ப காலநிலை நிலவரத்துக்கு முதலே பார்த்தீங்கன்னு சொன்னா, 100% இரத்தம் தேவைப்பட்டிருக்கு. அதில வந்து 85% வந்து அ இந்த நடமாடும் குருதி மையங்கள் மூலமா கிடைச்சிருக்குது. ஆனா, இப்ப வந்து சீரற்ற காலநிலை காரணமாக ஏராளமான நோயாளர்களும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 85% குருதி வந்து அவர்களுக்கு இல்லாம போனதால வந்து குருதி வழங்காதால வந்து ஏராளமான உயிர்கள் பறிபோகக்கூடிய ஒரு நிலைமை வந்து காணப்படுறதாக வந்து அந்த தேசிய குருதி பணிப்பாளர் வந்து இன்றைக்கு வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கார். இது இப்போ சமூக வலைதளங்களில் வந்து ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்குது. இந்த காணொளியை நாங்கள் எங்களுடைய சமூக வலைதளம் உள்ளாக போடுறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்பாந்தோட்டை, கொழும்பு, யாழ்ப்பாணம் போன்ற பொது வைத்தியசாலைகளில் வந்து இரத்தம் வழங்கக்கூடிய மாதிரி இருக்குதாம். 4 மணி அதாவது விடிய 8 மணியிலிருந்து பின்னிரவு 4 மணி வரைக்கும் வந்து இந்த குருதியை நீங்கள் வழங்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன, மத, மொழி வேறுபாடின்றி வந்து இந்த டைம் வந்து நாங்கள் எல்லாரும் குருதி வழங்க வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. ஏன்னு சொன்னா, ஏராளமான உயிர்கள் வந்து இந்த குருதி இல்லாததால வந்து பறிபோகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும் இரத்தம் நிச்சயமாக தேவை. அந்த இரத்தம் இல்லை என்று சொன்னா பல உயிரிழப்புகள் வந்து ஏற்படும். அதிலேயும் வந்து சில குறிப்பிட்ட அளவான இரத்தங்கள வந்து பெறுறது மிக கடினமா இருக்கும். அப்படியான இரத்த வகைகள் வந்து அந்தந்த வகை இரத்த குழுக்காரால வழங்க வேண்டியதா இருக்கிறதால வந்து நீங்க ஒரு நாள் வந்து இந்த இடர் சூழ்நிலை காலப்பகுதியில வந்து எதையும் யோசிக்காம, நாங்க குடுக்க போற ரத்தம் வந்து எங்களுக்கு மீண்டும் உடம்புல வந்து கொஞ்ச நாள்லயே அது சுதந்திரம்னு சொல்லுவாங்க. அத திரும்ப எங்களுக்கு அந்த குருதி குடுத்துரும். குருதி கிடைச்சிரும் எங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு குருதி குடுக்கிறதால வந்து எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. புதிய ரத்தம் உடல்ல பாய்ச்சப்படுது. அது மட்டும் இல்ல எங்களோட உடம்புல வந்து எதுவும் ரத்தம் இருந்தா கூட அத எங்களுக்கு காட்டி குடுத்துரும் அங்க குருதி குடுக்கிறதன் மூலமா. அதனால வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா மிக விரைவாக வந்து நீங்கள் அந்த குருதியை கொடுங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே அதை கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறோம். நான் கூட இப்போ தான் இந்த நியூஸ் பார்த்தேன். எனக்கு கூட நாளைக்கு போய் நானே கட்டாயம் போய் இந்த குருதியை வந்து கொடுத்துருவேன். உங்களுடைய மாவட்டங்களில் இருக்கிற பொது வைத்தியசாலையை நாடி போங்க. நாளைக்கு விடிய 8 மணிலேருந்து 4 மணி மட்டும் திறந்திருக்கும். நாளைக்கு கொடுக்கலாட்டிக்கும் நாளாண்டைக்காவது கொடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இதால் வந்து நிறைய உயிர்கள் பறிபோகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்பட போகுது. ஏனென்று சொன்னால் இப்போ அந்த நடமாடும் வைத்தியசாலைகள் ஒரு இடமும் வந்து அமைக்கப்படாமல் இருக்குது. நடமாடும் வைத்தியசாலை முகாம்கள் அமைக்கப்பட முடியாமல் இருக்கிறதால வந்து நாங்கள் நேரடியாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற பொது வைத்தியசாலைகளை நாடித்தான் அந்த குருதியை வழங்க வேண்டியதாக இருக்குது. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க சொந்தங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச குருதியை கொடுங்க. இப்போ சம்டைம் வந்து நீங்கள் நாளைக்கு ஆல்கஹால் பயன்படுத்துகிறார்கள் கூட நாளைக்கு பயன்படுத்தாதீங்க. ஒரு தடவை இப்போ நீங்கள் இனி கொடுக்கவே தேவையில்லை. இப்போத்தைய சூழ்நிலைக்கு வந்து இந்த ஒரு தடவை இந்த இரத்தத்தை கொடுக்கறதுக்கு வந்து முன்வரணும்னு சொல்லி எங்களுடைய யூடியூப் சேனலோட கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சொந்தங்களே. மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொடுக்காமல் இருப்பீங்க. ஏற்கனவே குருதி நன்கொடையாளர்கள் இருப்பீங்க. எங்கே கொடுக்குறேன்னு தெரியாமல் இருப்பீங்க. நடமாடும் முகாம்கள் இல்லையே என்று சொல்லி கொடுக்காமல் இருப்பீங்க. அப்படியானவர்களுக்கு தான் இந்த பொது வைத்தியசாலையை வந்து இன்றைக்கு தேசிய குருதி பணிப்பாளர் வந்து அவசரமாக ஒரு எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார். மிக விரைவாக வந்து எங்களுடைய வைத்தியசாலைகள் வந்து குருதியை வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நன்றி சொந்தங்களே. இந்த இரத்த தானத்தில் வந்து நீங்கள் கட்டாயம் ஈடுபடணும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொள்கிறோம். நன்றி சொந்தங்களே.